என்னுடைய நிலைமை பார்த்தாயா செல்வி? அன்பார்ந்த பெரியவர்களே, குன்னங்குளத்தை கிராமத்தை சேர்ந்த காளிதாஸ் சாமியார் ஐயா அவர்கள் முன்னாள் நாடக ஆசிரியராக இருந்து சிறப்பாக நாடகம் நடத்திய ஐயா அவர்கள் எங்களுடைய நாடக மன்றத்தை பாராட்டி அழைத்து கொண்டு கொடுத்திருக்கின்றார். அன்னார் குடும்பம் ஆள் போல் தகித்து அருகு போல் வேறொன்று மூங்கில் போல் சுத்தம் பெற்று பால் வளத்தோடு சிறப்பாக அந்த காளிதேவி அம்மா அவருக்கு துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு ராசி இல்லா ராஜா ராஜா
வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்து வரும் என்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் துன்பத்தை மட்டுமே சந்திக்கின்றோம் அம்மா. அன்றே என்னுடைய வார்த்தை கேட்டிருந்தால் உனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா? என்னுடைய வார்த்தை கேட்டிருந்தால் இந்நேரம் ஒரு நல்ல நிலவரத்தை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே சந்தோஷமா இருந்திருப்பாய். இப்போ இந்த கூடலை மறந்து கொண்டு வாழ்க்கையில என்ன சுகத்தை அனுபவிக்க போகிறாய் செல்வி? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அப்பாவும் என்னை பிரிந்து விட்டு சென்றாரம்மா. என்னை வேண்டாம் என்று வெறுத்து விட்டு சென்று விட்டாரே. என்னுடைய கணவருக்கோ இரு பார்வை இல்லாமல் நான் என்ன செய்ய போகிறேன் இறைவா ஆண்டவா? அம்மா என்ன பெற்ற அம்மாவே, ஏ ஆசை அம்மாவே, செல்ல மக வந்து சின்ன மக வந்து வாய் திறந்து பேசம்மா. அம்மாவே
நம்முடைய தலையில இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அன்றே பிரம்மன் எழுதிட்டாமா. அதை யாராலையும் மாத்த முடியாது. இருந்தாலும் எங்கன்னா அம்மன் நாள் இருந்தா என்ன கொஞ்சம் அழைச்சிட்டு போயம்மா. அப்படியே அதோ தெரியுது அம்மன் ஆலயம்.